அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா மக்க நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லவரே மை துதிக்கிறோம். எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் துதிக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரமானவரே மை துதிக்கிறோம். சிங்காசனத்துல வீற்றிருக்கிற தேவாதி தேவனை மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, சுத்த இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை ஒவ்வொரு நாளும் காணத்தக்கதாய் எங்களுக்கு நல்ல சுத்தமான இருதயத்தை தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். யோவான் 9வது அதிகாரம். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். இயேசு இதுவரைக்கும் பிறந்ததுல இருந்து கண் பார்வையற்ற ஒரு மனுஷனை பாக்குறாரு. இது யோவான் சுவிசேஷத்துல இயேசு செய்த 7 அற்புதங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதுல 6வது அற்புதம் இது. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். ரபினா போதகர். சீஷர்களுக்கு ஒரு சந்தேகம், அதை கேக்குறாங்க. இவன் குருடனா பிறந்தது யார் செய்த பாவம்? அப்ப அவங்களுக்குள்ள பாவத்தினாலதான் இது இந்த கண் பார்வை இல்லாம பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிந்தனையில இருந்துச்சு. அதனால யார் செய்த பாவம்? இவன் செஞ்சதா, பெற்றோர் செஞ்சதா? பாவத்தினாலதான் இந்த கண் பார்வை இழந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா யாத்ராகமம் 20வது அதிகாரம் 5வது வசனத்துல பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்துல 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்ற வார்த்தைய அவங்க கேட்டிருக்காங்க. அப்ப அதனால அவங்க மனசுல பாவத்தினாலதான் இப்படி பிறந்திருக்கான் அப்படின்ற எண்ணம் இருக்கு. இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல. பாவத்தினால இது ஏற்பட்டது கிடையாது. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். இவன் இப்படி பிறந்ததுக்கு காரணம் என்னன்னா, தேவனுடைய செயல் வெளிப்படும்படியா, ஒர்க் ஆஃப் காட், தேவன் செயல்படுறது வெளிப்படும்படியாக இப்படி பிறந்தான். இவனுடைய வாழ்க்கையில தேவன் செயல்பட போறாரு. அதை அநேகர் பார்த்து தேவனா அறிந்து கொள்ள போறாங்க. அதுக்குதான் இப்படி பிறந்திருக்கிறான். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. இப்ப பகல் காலம் இருக்கும் மட்டும், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கிற காலம் மட்டும் பிதாவோட, அவரை அனுப்பின பிதாவோட செயல்களை செய்து வந்தார். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம். மரணம் அடைந்த சிலுவை மரணத்துக்கு அப்புறம் அவர் இந்த பூமியில செயல்படுறது, ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத அந்த அவருக்கு நியமித்திருக்கிற அந்த உலகத்துல செய்ய வேண்டிய செயல்கள் முடிவடைகிறது. அது மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலையும் கூட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு திட்டத்தோடு நம்மளை இந்த பூமியில அனுப்பியிருக்காங்க. நம்ம பூமியில பிறந்திருக்கோம். அந்த திட்டத்தை நம்ம செயல்படுத்துறவங்களா இருக்கணும். எவ்வளோ நாள் ஆண்டவர் நமக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்காரோ அவ்வளோ நாட்களும் தேவ சித்தத்தை செய்யறவங்களா, அனுப்பினவருடைய கிரியைகளை செய்யறவங்களா இருக்கணும். நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். உலகத்துல இருக்கிற நாட்கள் வரைக்கும் உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறவராய் இயேசு கிறிஸ்து இருந்தார். அவருடைய சுவிசேஷம் மற்றவர்களுக்கு, ஜனங்களுக்கு, இருள்ல இருக்க ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறதா இருந்துச்சு.
தேவனோடு இருக்கிற கனெக்ஷன் இல்லாம பாவ இருள்ல இருக்கிற ஜனங்கள் பிரகாசிப்பிக்கும்படியா எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது அவனுடைய வாழ்க்கை பாவ வாழ்க்கை மாறி அவனுடைய வாழ்க்கை மாற்றத்தை நம்ம பார்க்கலாம். யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனத்துல, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், ஒருவன் என்னை பின்பற்றி வந்தா இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப இயேசு நமக்குள்ள வாசம் பண்ணும்போது பாவம் இல்லாம பரிசுத்தமா வாழ, வெளிச்சத்தின் பிள்ளைகளா வாழ உதவி செய்வார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேறுண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, முதல்ல சொல்றாரு உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன்னு, அடுத்து செயல்படுறாரு, தரையில துப்பி சேறுண்டாக்கி கண்ணில் பூசுறாரு. ஒவ்வொரு அற்புதத்தையும் ஒவ்வொரு விதமா செயல்படுறத நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். சொன்ன உடனே அற்புதம் நடக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். இங்க சொல்றது மாத்திரமல்ல, அவர் சேறு உண்டாக்கி கண்கள்ல பூசி அதுக்கப்புறம் நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அவர் செய்தது மாத்திரமல்ல, அவனையும் செயல்பட சொல்றார். இப்ப அவன் இயேசு சொன்ன வார்த்தைக்கு விசுவாசிக்கணும், அடுத்து கீழ்ப்படியணும், செயல்படணும். அவனுக்கு கொடுத்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அவன் அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்வான். அவனுக்கும் இங்க பங்கு இருக்கு. அந்த அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்றதுக்கு அவனும் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். சீலோவான் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அந்த குளத்துக்கு பேர் சீலோவாம், அனுப்பப்பட்டவன் என்ற அர்த்தம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி அவன் போய் கண்ணை கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்ப வருகிறான். அப்பொழுது அயலகத்தாரும் அவன் குருடனாய் இருக்கையில் அவனை கண்டவர்களும், இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தவன் அல்லவா என்றார்கள். பக்கத்து வீட்டுக்காரங்க, இவனை ஏற்கனவே பார்த்தவங்க, அவங்க எல்லாம் பார்க்கறாங்க. இவனுடைய பழைய வாழ்க்கையை யோசித்து பார்க்கறாங்க. இவன் பிச்சை கேட்டுக்கிட்டு இருந்தானே, எப்படி இவன் சுகமடைஞ்சான் அப்படின்ற கேள்வி அவங்களுக்குள்ள இருக்கு. அதான் பழைய வாழ்க்கைய சொல்றாங்க. சிலர் அவன்தான் என்றார்கள், வேறு சிலர் அவனுடைய சாயலாய் இருக்கிறான் என்றார்கள், அவனோ நான் தான் என்றான். இப்ப அந்த பார்த்த மக்கள், அந்த அற்புத சுகத்தை பார்த்த ஒரு சிலர் அவன்தான், குருடன் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலர் இல்ல, அவன மாதிரி வேற யாரோ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த குருடன் தைரியமா, நான் தான், குருடனா இருந்தது நான் தான், இப்ப சுகமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது? அவங்க கேட்ட கேள்வி, எப்படி உனக்கு கண் பார்வைய நீ பெற்றுக்கொண்ட? இந்த அதிகாரத்துல 4 இடத்துல இதே கேள்வி வந்திருக்கு. இப்ப 10வது வசனத்துல பார்த்தோம், 15வது வசனத்துல, 19வது வசனத்துல, 26வது வசனத்துல. இந்த கேள்வி அந்த குருடனிடத்துல கேட்கப்பட்டுச்சு, பெற்றோரிடத்துல கேட்கப்பட்டுச்சு. அப்படியே கேக்குறாங்க, எப்படி நீ பார்வை அடைந்தே, உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்றார்கள். அவன் பிரதியுத்தரமாக, இயேசு எனப்பட்ட ஒருவர் சேறு உண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வை அடைந்தேன். தனக்கு இயேசு செய்தத அப்படியே சொல்றான். இதுதான் நம்மளும் செய்ய வேண்டியது. ஏசப்பாவோட அற்புத வல்லமை மூலம் நம்மளும் அநேக நேரங்கள்ல நம்மளுடைய பிரச்சனையில இருந்து விடுதலை பெற்றிருக்கோம். அப்படிப்பட்ட நம்ம ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில என்ன செஞ்சிருக்காரோ அதை மற்றவங்களுக்கு சொல்லும் போது அது அவங்களுக்கு விசுவாசத்தை கொண்டு வரும். இப்ப அவன்
இயேசு என்ன செய்தார், என்னையே என்ன செய்ய சொன்னார், நான் எப்படி பார்வை அடைந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கமா அங்க சொல்றான். அப்பொழுது அவர்கள், அவர் எங்கே என்றார்கள். அவன் எனக்கு தெரியாது என்றான். எனக்கு தெரியாது, அவர் எங்கன்னு கேக்குறாங்க. அவன் எனக்கு தெரியாது என்றான். ஆனா அவனுக்கு தெரிஞ்சது என்னன்னா, இயேசு என்ன சுகமாக்கி இருக்கார். அது மற்றவர்களிடத்துல அவன் சொல்லுகிறவனா இருந்தான். குருடனாய் இருந்த அவனை பரிசேயரிடத்தில் கொண்டு போனார்கள். அவனை பரிசேயர்கிட்ட கொண்டு போறாங்க. பரிசேயர் வேதத்தை கற்று தேர்ந்தவங்க, அந்த ஆவிக்குரிய தலைவர்களாய் இருந்தவங்க. அவங்க கிட்ட நேரா இவனை கூட்டிட்டு போயிடுறாங்க. இயேசு சேறு உண்டாக்கி அவன் கண்களை திறந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. ஏன் பரிசேயரிடத்துல கொண்டு போறாங்கன்னா, இவங்களுக்கு ஓய்வு நாள்ல எந்த வேலையும் செய்யக்கூடாது, அது நியாயப்பிரமாணத்துல சொல்லப்பட்டிருந்துச்சு. ஆனா இயேசு சேறு உண்டாக்கி இருக்காரு, அத கண்ல பூசி அவனுக்கு சுகம் கொடுத்திருக்காரு, இந்த வேலையெல்லாம் செய்திருக்காரு. எந்த வேலையும் செய்யக்கூடாது ஓய்வு நாள்ல. அப்ப இயேசு இந்த மாதிரி வேலை செய்ததுனால பரிசேயரிடத்துல அவங்க கொண்டு போய் அவங்க நிப்பாட்டுறாங்க. அது ஓய்வு நாளாய் இருந்தது அப்படின்றத பாக்குறோம். அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, பிறவி குருடன் சீஷர்களை பார்த்து, இயேசு முதல்ல பிறவி குருடனை பார்த்தாரு. சீஷர்கள் கேக்குறாங்க, இவன் செய்த பாவமா பெற்றோர் செய்த பாவமா அப்படின்னு கேட்கும்போது, அவங்களுக்கு பதில் சொல்லும்போது, இவன் செய்த பாவம் அல்ல, பெற்றோர் செய்த பாவத்தினால இது ஏற்பட்டதல்ல, தேவனுடைய செயல் வெளிப்படும்படியா, இவன் மூலம் தேவன் எப்படி செயல்படுகிறார், அற்புத வல்லமை வெளிப்படும்படியா, ஜனங்கள் தேவனை அறிந்து கொள்ளும்படியா இது நடந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. நான் இந்த உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தரையில துப்பி சேருண்டாக்கி அத குருடனோட கண்ல பூசி அவனை போய் சீலோவான் குளத்துல கழுவ சொல்றாரு. இயேசும் செயல்படுறத பாக்குறோம். அந்த மனுஷனும் அந்த வார்த்தையை விசுவாசித்து போய் அந்த குளத்துல கழுவணும். அவன் இயேசுவை நம்பி அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு செயல்படும் போது அவன் அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டான். அதை பார்த்த பக்கத்து வீட்டுக்காரங்க, அவனை அறிந்தவர்கள்லாம் இவன் தானா அப்படின்னு ஒரு சிலர் கேக்குறாங்க. இல்ல, இவனை மாதிரி வேறொருத்தர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவன், நான் தான் குருடனா இருந்தேன், எனக்கு சுகமாய் கண் திறக்கப்பட்டதுன்னு சொல்றான். எப்படி திறக்கப்பட்டதுன்னு கேட்கும்போது இயேசு தனக்கு என்ன செய்தாரோ அதை அப்படியே சொல்றார். இயேசு சேருண்டாக்கி என் கண்ணுல பூசினார், சீலோவாம் குளத்துல கழுவ சொன்னாரு, நான் அப்படியே கழுவி பார்வை அடைந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. இதுல இருந்து நம்மளும் நம்ம வாழ்க்கையில ஏசப்பா செய்யற நன்மைகளை மற்றவங்களுக்கு சொல்லணும். அதன் மூலம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்களா நம்ம இருக்கணும் அப்படின்றத கற்றுக்கொண்டோம். அவர் எங்கன்னு கேட்கும்போது எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. அந்த சுற்றில இருக்கிற ஜனங்கள் அவனை பரிசேயரிடத்துல கொண்டு போறாங்க. ஏன்னா இயேசு அந்த அற்புதத்தை செய்தது ஓய்வு நாளில். அவர் சேறு உண்டாக்கி கண்கள்ல பூசி இந்த கண்ணை திறந்ததுனால அவர் வேலை செஞ்சிருக்காரு ஓய்வு நாள்ல அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டும்படியா அவங்க கிட்ட கொண்டு போறாங்க. விசுவாசிக்க வேண்டிய ஜனங்கள் இவ்வளோ பெரிய அற்புதத்தை பார்த்தும் கூட அவங்க விசுவாசிக்காம அத குற்றப்படுத்தும்படியா அவங்க கொண்டு போறத பாக்குறோம். நம்மளும் ஏசப்பா நம்ம வாழ்க்கையில செய்யற அற்புதங்களை காணக்கூடிய கண்களும் கேட்கக்கூடிய காதுகளும் நமக்கு இருக்கணும். இருதயத்துல அவரை விசுவாசிக்கணும். அப்படிப்பட்ட கிருபைய ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தரணும். இப்போ நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாட்கள்ல எங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்க அற்புதங்களை செய்கிறீர் ஆண்டவரே. அதை நாங்கள் விசுவாசிக்கணும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுடைய வாழ்க்கையில செயல்படுகிறத காண்கிற கண்களும் கேட்கிற காதுகளும்
ஆண்டவரே, ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயத்தையும் நீங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த குருடனை போல எங்களுடைய வாழ்க்கையில நீர் செய்கிற நன்மைகளை மற்றவங்களுக்கு சொல்ல கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. சுவிசேஷ பணியில எங்களுக்கு கொடுத்த கடமையை நாங்க செய்து முடிக்கிறவர்களாய் காணப்பட கிருபை செய்யுங்கப்பா. இந்த நாள்ல ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம். வல்லமையினால் நிரப்பி பயன்படுத்துங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து ஏற்றுக்கொண்டு உம்மை விசுவாசித்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். இந்த நாள் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துங்க. எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். God bless you.